ஆக்சுவலாக விஜய் ஆண்டனி சாருக்கு நான் ஒரு தேங்க்ஸ் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா அவங்களுக்கு இந்த படம் வந்து நிறைய காம்படிஷன் இருந்துச்சு, நிறைய பேர் வாங்குறதுக்கு முயற்சி செஞ்சிட்ருக்கும்போது எனக்கு கொடுக்கணும்னு நினச்ச அந்த விஷயத்துக்காக தேங்க்யூ சொல்லிக்கிறேன் ஃபாத்திமா மேடமுக்கும். இந்த படம் எனக்கு 2வது படம். ஃபஸ்ட்டு பிச்சைக்காரன் பண்ணியிருக்கேன், சார் படம் தான். இந்த படம் நல்லா வந்திருக்கு. தேங்க்ஸ் டு விஜய் ஆண்டனி சார், ஃபாத்திமா மேடம், தேங்க்யூ. இது என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் ஃபிலிம் அண்ட் ஆல் தேங்க்ஸ் டு விஜய் ஆண்டனி சார். ஏன்னா he remembered the bond we had before he became a filmmaker, actor, musician. Appo thanks to you that we could work together. From Pradeep, it was fun. It was good fun. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு மை அம்மா, ஷீ இஸ் மை பேக் போன். அப்புறம் எனக்கு இந்த பெரிய வாய்ப்பு கொடுத்ததுக்கு விஜய் ஆண்டனி சாருக்கும் ஃபாத்திமா விஜய் ஆண்டனி மேம்க்கும் வித் ஆல் மை ஹார்ட் நன்றி சொல்கிறேன். தென் டைரக்டர் பிரதீப் சார், சினிமாட்டோகிராஃபர் பிரதீப் சேட்டன், அண்ட் தேங்க்ஸ் டு என்டையர் டீம் ஆஃப் மை சைத்தான். தேங்க்யூ. விஜய் ஆண்டனி சார் கூட நான் ஒர்க் பண்ணது கிடையாது, பட் ரொம்ப நாளாக அவரோட பேசிக்கிட்டே இருப்போம். அவருடைய விஷயங்கள், எங்களுக்கான ஃபில்ம் மேக்கிங் ப்ராசஸ் பற்றி பேசிக்கிட்டு இருப்போம், அதில் இருக்கக்கூடிய ரிலீஸ்க்கான விஷயங்கள் பற்றி பேசிகிட்டு இருப்போம். பட் அவர்கிட்ட இப்போ பல படங்கள், வெவ்வேறு வாரியான படங்கள் வர்றப்போ அவருக்குன்னு ஒரு தனி முத்திரையை அவர் வந்து பதிச்சிருக்காரு. அதுக்கு அவருடைய கன்சிஸ்டன்சி அண்டு ஹம்பிள்னஸ், அது மட்டும் இல்லை, முதல்ல அவர் திருப்தியானால் தான் அடுத்தது அந்த படம் வந்து வெளியே வர்றதுக்கே அதுக்கான முயற்சிகளில் இறங்குறாரு. ஸோ ஆடியன்ஸும் இன்றைக்கி வந்து ஓகே விஜய் ஆண்டனி சார் படமா, அப்போ வந்து கண்டிப்பாக இந்த படம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு இமேஜ் அவர் க்ரியேட் பண்ணியிருக்காரு. அது ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது. இன்னொன்று, ஒரு படத்தில் ஃபுல் கான்ஃபிடென்ஸ் இல்லைன்னா யாராலையும் வந்து அந்த படத்தினுடைய சில சீன்ஸை வந்து ஸ்க்ரீன் பண்ண முடியாது. அது ஸ்க்ரீன் பண்ணப்போ அதில் ஒரு கியூரியாசிட்டி க்ரியேட் பண்ணுறது அவ்வளோ ஈஸியும் கிடையாது. பட் இது எல்லாத்தையும் சாதிச்சுட்டே வர்றாரு அப்படின்னா அதுக்கு அவங்களுடைய விஜய் ஆண்டனி சாரும் அவருடைய மொத்த டீமும் தான் காரணம். ஸோ மை பெஸ்ட் விஷஸ் டு த ஹோல் டீம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும், அவருடைய இடத்த அவர் கண்டினியூஸாக தக்க வச்சுக்கணும் அப்படின்னு வாழ்த்துறேன். நன்றி, தேங்க்யூ. விஜய் ஆண்டனி சாருக்கு இந்த படம் தெலுங்கில் பெரிய ஹிட் ஆகணும்னு விரும்புகிறோம். அப்படியே தெலுங்கில் வந்து விஜய் ஆண்டனி சார் தமிழ் நீங்கள் எவ்வளோ ரிசீவ் பண்ணிக்கிறாங்களோ தெலுங்கு டபுள் மடங்கு இருக்குது. இந்த படம் அந்த ரியலி ஆட்ஸ் ஆஃப் டு இந்த விஷுவல், இப்போ நாங்கள் காட்டின விஷுவல் நிறைய சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் தெலுங்கு ஜெயிக்கும்னு நம்பிக்கை இருக்குது. சைத்தான் இதை பார்க்கும்போது எனக்கு ஃபஸ்ட்டு ஃபாத்திமா மேடம் இந்தியா பாகிஸ்தான் டைரக்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஃபாத்திமா மேடம் ஒன்று சொன்னாங்க. இந்த மாதிரி பிரதீப்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ஒரு கதை சொன்னார், த்ரில்லர் தான். ஒரு கேட்கும்போது ரொம்ப பயமாக இருக்குது சார், பயமாக இருந்தது. உடனே இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கதை கேட்கும்போது அடிக்கடிக்கு கதவை பார்த்துட்டே இருந்திருக்காங்க. யாராவது டீ கொண்டு வர மாட்டாங்களா, ரிலாக்ஸ் பண்ணிக்கலாமான்னு. அந்தளவுக்கு கண்ணை உருட்டி பயங்கரமாக கதை சொல்லியிருக்கார் பிரதீப். ஸோ அதோட ஃபீலை வந்து இப்போ நான் இந்த ஸ்க்ரீனில் இப்போ பார்த்தேன். ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் சான்ஸே இல்லை. சாரோடைய அந்த மியூசிக், அந்த சவுண்டு, சார் சவுண்ட் சூப்பர் சார், பிச்சிட்டிங்க. எனக்கு இதெல்லாம் கொடுக்கல நீங்கள். கண்டிப்பாக இதோட சக்ஸஸ் வந்து இந்த 5 நிமிஷத்துலேயே எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். இது பெரிய சக்ஸஸ் ஆகணும்னு என்னோடய வாழ்த்துக்கள். நன்றி. ஒரு 3 வருஷம் முன்னாடி நிறைய பேர் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணி வாட்ஸ்அப்பில் வந்து சூப்பருங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னாங்க. நான் ஒன்று என்ன விஷயம் அப்படின்னு கேட்டேன். நான் பேப்பரை கூட புரட்டி பார்த்தேன், என் கண்ணுக்கு எதுவும் தெரியல. அப்புறம் அது உன்னிப்பாக கவனிக்கும் போது ஃப்ரெண்ட்ஷிப் டேயில் வந்து செலிப்ரிட்டிஸை வந்து உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் யார் அப்படின்னு கேட்கும்போது விஜய் ஆண்டனி என்னுடைய பேரை மென்ஷன் பண்ணியிருந்தார். ஸோ அன்னையிலேருந்து ஒரு 3 வருஷம் முன்னாடி என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் மனோஜ் அப்படின்ட்டு விஜய் ஆண்டனி சொல்லியிருந்தார். அன்னையிலேருந்து நானும் விஜய் ஆண்டனியும் சந்தித்ததே ரொம்ப கம்மியாகி போச்சு. ஏன்னா அவர் ஹீரோ ஆகிட்டார். ஹீரோ ஆகி ப்ராஜெக்ட் மேலே ப்ராஜெக்டில் பிஸியாக இருந்துகிட்டே இருப்பார். அதாவது ஒருத்தர் ஒரு நேரத்துக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இன்றைக்கி நிலைமைக்கு விஜய் ஆண்டனி கிட்டே நான் பேசும்போது பட வேலையில் பிஸியாக இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லும்போது நான் அது வந்து சைத்தானா யமனான்னு கேட்குற அளவுக்கு அவர் வந்து வளர்ந்துருக்காரு. அது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அண்ட் வருஷம் அதாவது
சில வருஷங்கள் பர்த்டே கொண்டாடுவோம், சில வருஷங்கள் கிறிஸ்மஸ், சில வருஷங்கள் நியூ இயர். இப்போ அதெல்லாம் குறைஞ்சி என் பர்த்டேக்கும் அவர் வர்றது கிடையாது, அவர் பர்த்டேக்கும் நான் போகிறது கிடையாது. நான் ஃபாத்திமா கிட்ட வந்து கால் பண்ணி, இன்றைக்கி அவர் பர்த்டே ஆச்சு, என்ன பண்ணுறீங்க? நான் அவரை மீட்டே பண்ணலைங்க. ஓ, நீங்களும் மீட் பண்ணலையா? ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அல்ப சந்தோஷப்பட்டுக்குவேன். அந்த அளவுக்கு விஜய் ஆண்டனிக்கு ஒரு growth. இன்னைக்கு நிலைமைக்கு எல்லாருமே ஆஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் விஜய் ஆண்டனியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்னா நான் வந்து அவர் வந்து ப்ரொமோட் பண்ணணும்னு நினைப்பேன் இல்லையா? ஒரு சோஷியல் மீடியாவில், ஒரு வாட்ஸ்அப்பில், ஒரு ஃபேஸ்புக்கில் என்னுடைய ஃப்ரெண்டு விஜய் ஆண்டனியுடைய படம் வருது அப்படின்ட்டு. இந்த காலத்தில் படம் பார்க்குற வரைக்கும் யாருக்குமே கேரண்டி கொடுக்க முடியாது. ஆனால் விஜய் ஆண்டனியுடைய படம் 5 நிமிஷம் பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக இந்த படம் சூப்பர் ஹிட்னு இப்போவே போஸ்ட் பண்ணலான்னு தோணுது. தட் இஸ் நாட் வெரி ஈஸி. ஒருத்தருடைய காமன் சென்ஸ், ஒருத்தருடைய எஃபர்ட், ஒருத்தர் வந்து எவ்வளோ லாஜிக்காக திங்க் பண்ணி பப்ளிக்கு போய் ரீச் ஆகிறது. நம்மக்கிட்ட வந்து பணம் கட்டி இங்கே வந்து படத்தை உட்காந்து பார்க்குறாங்கன்னா அவங்கள வந்து நம்ம டிசப்பாயிண்ட் பண்ணிடக்கூடாது, இல்லாஜிக்கலாக படம் எடுத்துடக்கூடாது, ஒரு என்டர்டெய்னரை கொடுக்கணும்னு நினைக்கிறவர் தான் விஜய் ஆண்டனி. இந்த படத்தின் மூலியமா என்னோட முகமும் தெலுங்குக்கு போகுதுன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கொஞ்சம் சுயநலமாக யோசிக்கிறேன். அதனால தெலுங்குலேயும் இந்த படம் ரொம்ப பெரிய வெற்றி அடையணும். விஜய் ஆண்டனி சார் the most intelligent hero ன்னு சொல்லலாம். He knows his strength, he knows his weakness. The wonderful family. ஃபாத்திமா மேடத்தை நான் ரீசெண்டாக மீட் பண்ணேன். பெரிய ஐடியாஸ் வச்சுருக்காங்க. ஹார்ட் ஒர்க்கிங், சக்ஸஸ் பிஹைண்ட் த மேன். ஆரோ சினிமா ஜாயின் பண்ணியிருக்காங்க. வெரி பேஷனேட், ஜென்யூன் பிஸ்னஸ் பீப்புள். ஸோ ஆரோ சினிமா விஜய் ஆண்டனி ஃபிலிம் காப்பி சேர்ந்துருக்காங்க. இந்தியாவில் இன்றைக்கி ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. முக்கியமான நாள் இது. படம் ரிலீஸுக்கு முன்னாடி உள்ள ஆடியோ ரிலீஸாக ரொம்ப முக்கியமான நாள். எல்லாரோட விஷயங்ஸ் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் அந்த படத்தை ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கன்னு நினைக்கிறேன். இட் பி ஹியூஜ் ஹெல்ப். ஆல் தி பெஸ்ட் ஃபார் த டீம். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். சைத்தான் ஸ்க்ரீனில் பார்த்துருப்பீங்க. பிரம்மாண்டமாக வந்திருக்கு. சலீம் பிரம்மாண்டமாக வர்றதுக்கு முக்கிய காரணம் விஜய் ஆண்டனி சார். இந்த படமும் அதே மிகப்பெரிய பிரம்மாண்டமாக அடுத்து ஒரு மைல்கல்லை தொடர்றதுக்கான ஒரு முழு அந்த 5 நிமிஷத்தில் பார்த்தாச்சு சார். ஹேட்ஸ் ஆஃப் டு சார். அதாவது ஃபாத்திமா மேம் சார் இவங்களுடைய ஒரு ஆர்டரில் பார்த்திங்கன்னா என்னை போன்ற சக உதவி இயக்குனர்கள் ஒவ்வொருத்தவங்களா தேடி பிடிச்சி இயக்குனர்கள் ஆக்கிக்கிட்டு வர்றது லிஸ்ட்டில் மிஸ்டர் பிரதீப் அடுத்தது. அவரும் மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பார். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். இது என்னோடய முதல் மேடை. ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. இந்த நாளுக்காக நாங்கள் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் சார். ஸோ இந்த ஸ்கிரிப்டை வந்து நாங்களும் என் ஃப்ரெண்டு கார்த்திக்கும் தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறமா வந்து நான் சன் டிவியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் என்னுடைய பாஸ் விஜய் சாரதி சார் வந்து என்னை ரெஃபர் பண்ணார் விஜய் ஆண்டனி சார்கிட்ட. அப்புறம் நான் ஒரு நாள் வந்து விஜயானி சாரை வந்து கதை சொன்னேன். சொன்ன உடனே விஜயானி சார் வந்து நம்ம பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அப்போலேருந்து விஜயானி சார் சொல்லிக்கிட்டே இருப்பார், இந்த படம் வந்து சார் நம்ம படம் பெரிய படம் சார், நம்ம படம் பெரிய படம் சார் அப்படின்ட்டு. இப்போ தான் தெரியுது உண்மையிலே சைத்தான் ரொம்ப பெரிய படம் சார். ஸோ ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. வந்தவங்க எல்லாருக்கும் தேங்க்யூ சார். தேங்க்யூ. எல்லா இயக்குனருமே சார் கூட ஒர்க் பண்ண இயக்குனர் தான் பேசினாங்க. நான் வந்து இது வரைக்கும் சார் வச்சு படம் பண்ணல, எப்போ இயக்குனர் கூப்பிட்டான்னு நினைக்காதீங்க. எனக்கு ஃபஸ்ட்டு அட்வான்ஸ் கொடுத்து கமிட் பண்ண சார் தான். அதனால தான் நான் இந்த மேடையில் இருக்கேன் சார். இந்த படமாக அடுத்த படம் எல்லா படமும் வெற்றியடைய வாழ்த்துக்கள் சார்.